Hi, this is Jivo. Welcome to Tamilnadu Trading Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பெரி சென்செக்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷனையும் நான் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நிஃப்டி சென்செக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்ஐஐ டேட்டா டிஐ டேட்டாஸ் பார்த்துடலாம். கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நெட் செல்லராக இருக்காங்க, 964 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா பையிங்கில் இருக்காங்க, 1352 கோடி பையிங்கில் இருக்காங்க. நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கு 22,700ல ஸ்டாடல் இருக்கு, 500 600ல புட் ரைட் இருக்கு, 800ல பார்த்தீங்கன்னா கால் ரைட் இருக்கு. அதுக்கப்புறம் கால் ரைட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23,000ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்த்துடலாம். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை தான் 75,112. மல்டிபிள் டைம் இந்த இடத்துல வரும்போது புஷ் ஆகிருக்கு மார்க்கெட்டு. இங்கே பாருங்க, மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஒன்ஸ் இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா எகைன் ஒரு 400 பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கான மொமெண்டம் பாசிபிலிட்டி இருக்கு. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் ஆனது வந்து 74,651. இப்போ சென்செக்ஸ் க்ளோசிங்கோட ஸ்டாடல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 220,200, டோட்டலாக வந்து 420 பாயிண்ட்ஸ் இருக்குது. நார்மலாக மார்னிங் இருந்து ஸ்டாடல் போடுறவங்களுக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் இங்கேருந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ், இங்கேருந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் வச்சிங்கன்னா ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 44,150 இருந்து 45,000 வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது. இந்த 1000 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் இருக்குது அப் சைட் டவுன் சைடில். இப்போது நம்ம ஆப்ஷன் பையராக இருந்தால் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மார்க்கெட்டில் நாளைக்கு 800 to 600 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் கன்சால்டேஷன் ஆகிடுச்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ட்ரி எடுக்காதீங்க, ப்ரீமியம் டிகே தான் ஆகும். வெயிட் பண்ணி ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் ட்ரேட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு ஃப்ளாட்டோ இல்லை ஸ்லைட் கேப்பப்போ இந்த இடத்துல மொமெண்டம் வெயிட் பண்ணி எகைன் இது பிரேக் ஆகுது 74,800 பிரேக் ஆகும்போது ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஒரு என்ட்ரி எடுத்து மினிமம் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் 75,000 ரவுண்ட் நம்பர், செகண்ட் ஆல் டைம் ஹை, எகைன் அதுவும் பிரேக் ஆச்சுன்னா 75,300 வரைக்கும் இருக்கும். இதுதான் கால் ஆப்ஷன் சைடு ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணுறது. புட் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் லாங்கர் பீரியட் ஆஃப் டைமில் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எகைன் இங்கே வந்தால் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்கும். இன்கேஸ் 600 பிலோ வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஸ்கேல்ப் ட்ரேட் தான் பண்ணணும். ஏன்னா 74,356 இன்கேஸ் இப்படி பிரேக் ஆகி ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு புட் ஆப்ஷன் சைடில் ஸ்கேல்ப் ட்ரேட் தான். இது ஃபர்ஸ்ட் டார்கெட். எகைன் கண்டினியூ ஆச்சுன்னா 74,150 to 200 வரைக்கும். இதுதான் மொமெண்டம் புட் ஆப்ஷன் சைடில் நீங்கள் ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணணும். கால் ஆப்ஷன் சைடில் நின்று ஸ்டேபிலிட்டியாக பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடில் மொமெண்டம் ட்ரேட். புட் ஆப்ஷன் சைடில் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி சஸ்டெயின் பண்ண முடியாமல் எகைன் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா ஒவ்வொரு 100 பாயிண்ட்ஸ்க்கும் நீங்கள் அழகாக ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் பாட்டம் டு டாப் ஃபிப்னாசி ட்ரா பண்ணீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 74,358ங்கிறது 0.5 லெவல். இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் இமிடியேட்டாக நெகட்டிவ் கேண்டில் போட்டுச்சுன்னா புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. மார்க்கெட் கன்சால்டேஷன் ஆகி புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ண. பிகாஸ் 0.5 லெவல் ஆர் 0.6 லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெண்டி மூவ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே மாதிரி இந்த இடத்துல சப்போர்ட் அடிச்சுன்னா அழகாக ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். பேட்டர்ன் இப்படி ட்ரா பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஃப்ளாட்டோ கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா 0.5 லெவலில் சப்போர்ட் எடுத்துட்டு கன்சால்டேஷன் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகும். ஆர் 0.6 லெவலில் சப்போர்ட் எடுத்து கன்சால்டேஷன் ஆகி பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷன் சைடில் ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணலாம். புட் ஆப்ஷன் ட்ரேட் பொறுத்த வரைக்கும் 74,000 பிலோ கேண்டில் க்ளோஸ் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆனால் தான் ஒரு மொமெண்டமாக புட் ஆப்ஷன் சைடில் கண்டினியூ ட்ரெண்ட் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 74,200 to 350
சப்போர்ட் ஜோன் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து திருப்பியும் அப்சைட் மொமெண்டம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த பேட்டர்னில் இப்படி டவுன் சைடில் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும்போது கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆல் டைம் ஐ மட்டும் பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டாப் 75,300, அதுவும் பிரேக் ஆச்சுன்னா 75,434 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் டைமில் நம்மளோட டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். அந்த டைமில் பாருங்கள். டெலிகிராம் சேனல் எனி நியூ கைண்ட் ஆஃப் செட்டப் நான் ஐடென்டிஃபை பண்ணால் நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். நிஃப்டியும் சென்செக்ஸும் ஒரே மாதிரி தான் மேக்ஸிமம் ட்ரேட் ஆகும். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 22,785 to 800 ஆல் டைம் ஐயோட ரெசிஸ்டன்ஸ் மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கன்சால்டேஷனில் 700 எபோவ் க்ளோஸ் ஆகல. நாளைக்கு மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, சிம்பிள் கான்செப்ட், கேப் அப் ஓப்பன் ஆகி ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் சப்ஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மினிமம் எஸ்எல் வச்சுட்டு அழகாக கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஆல் டைம் ஐ ஃபஸ்ட் டார்கெட் கால் ஆப்ஷன் சைடு. எகைன் அதுவும் பிரேக் ஆச்சுன்னா நேராக 22,846 தான் கால் ஆப்ஷன் சைடில் ஒரு மொமெண்டம் ட்ரேட். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இமிடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஆல் டைம் ஐ. இமிடியட் சப்போர்ட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 600 to 620. மேஜர் சப்போர்ட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 22,527. இது வந்து கன்ஃபார்மாக மேஜர் சப்போர்ட். 22,524 மேஜர் சப்போர்ட், மேஜர் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது ஒரு மொமெண்டம் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்கும். இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடக்கும்போது மொமெண்டம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த மொமெண்டமாக மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ மார்க்கெட்டில் நாளைக்கு இந்த பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பேட்டர்னில் ட்ரேடு நாளைக்கு மார்க்கெட் கேப் அப்பில் ஆச்சுன்னா அழகாக சப்ஸ்டைன் ஆச்சுன்னா ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் டே ஐ வரைக்கும் கண்டினியூ ஆச்சுன்னா 22,846 வரைக்கும் ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட். புட் ஆப்ஷன் ட்ரேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் இந்த ட்ரெண்ட் லைன் வருது. இந்த ட்ரெண்ட் லைனில் மல்டிபிள் டைம் சப்போர்ட், செகண்ட், தேர்ட். மார்க்கெட் இன்க்ளேஸ் ஃப்ளாட்டோ கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆனால் கூட இம்மிடியேட்டாக மார்க்கெட் டவுன் சைடில் போகுதுன்னா புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் ஏன்னா இம்மிடியேட்டாக 600 ஆர் 550 மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு எகைன் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனாலும் அழகாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்திங்கன்னா 700 ஃபஸ்ட் டார்கெட், 775 செகண்ட் டார்கெட். இங்கே கால் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த 525 பிலோ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணிச்சுன்னா ஒரு ட்ரெண்டிங் மூவ் டவுன் சைடில் வரும். அந்த மூவ் தான் நீங்கள் புட் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் ட்ரேட். மீதி இருக்க புட் ஆப்ஷன் சைடில் பண்ணுற ட்ரேட் எல்லாமே ஸ்கேல்ப் ட்ரேட் தான். ட்ரெண்டிங் மூவ்னா இந்த இம்பார்ட்டன்ட் ட்ரெண்ட் லைனை நிஃப்டி பிரேக் பண்ணணும். 22,527க்கு பிலோ பிரேக் பண்ணாதான் ஒரு ட்ரெண்டிங் மொமெண்டம் டவுன் சைடில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே தான் ஒரு மொமெண்டம் புட் ஆப்ஷன் சைட் ட்ரேட். இன் பிட்வீனில் நம்ம புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணுறதெல்லாம் ஸ்கேல்ப் ட்ரேட், 10 to 15 பாயிண்ட்ஸில் ஸ்கேல்ப் ட்ரேட். அதே மாதிரி சப்போர்ட்டில் இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு எகைன் நிஃப்டி மேலே போச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் சைட் ட்ரேடும் ஒரு மொமெண்டம் ட்ரேட் தான். ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் மேலே இருந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கன்சால்டேஷன் ஆகிட்டு எகைன் பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கும் கால் ஆப்ஷன் சைடில். இங்கேருந்து போகும்போது கால் ஆப்ஷன் சைட் ட்ரேட், அதர்வைஸ் இங்கேருந்து கன்சால்டேஷன் ஆகி பிரேக் ஆகும்போது கால் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேடை ஃப்ரைடே நீங்கள் ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். லெவல்ஸ் வேணால் மார்க் பண்ணிக்கோங்க. 600 to 620 மைனர் சப்போர்ட், 527 மேஜர் சப்போர்ட், 700ங்கிறது மைனர் ரெசிஸ்டன்ஸ், மேஜர் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி நம்ம ஆல்ரெடி சொல்கிறோம். அப் சைடில் ஒரு ட்ரெண்ட் லைன், லாங்கர் பீரியட் ஆஃப் டைமில் டவுன் சைடில் ஒரு ட்ரெண்ட் லைன், அப் சைடில் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து 50,000 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீக்கே. எக்ஸாக்டாக அங்கே வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. இப்போ ப்ரைஸ் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ லோயர் டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டிக்கு இமிடியேட் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 49,054 ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆனோடனே இப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆகும் இந்த இடத்துல. அது இல்லாமல் டவுன் சைட்லேருந்து ஒரு வர ட்ரெண்ட் லைனும் அதே இடத்துல தான் வந்து நிற்கிது. அதனால் 49,054 வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 49,000 பேங்க் நிஃப்டி சப்போர்ட் ஜோன். பேங்க் நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 49,604 இருக்குது ரெசிஸ்டன்ஸ். நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பேட்டர்ன் வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி ஒருத்தரும் செல்லிங் ப்ரெஷரில் எகைன் கன்சால்டேஷனில் செல் ஆன் ரைஸில் இருக்குது. எகைன் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் டு டாப் கன்சிடர் பண்ணிங்கன்னா 49,000 சப்போர்ட் ஆக்ட் ஆகும் 0.5 லெவல். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா எகைன் கால் ஆப்ஷன் சைடு தான் மொமெண்டம் ட்ரேட் இருக்கும். அதனால் கால் ஆப்ஷன் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப் சைடில் இமிடியட் ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா 49,350 ட்ரேட் ஆகும். இந்த இன்பிட்வீன் கேப்பில் மார்க்கெட் கன்சால்டேஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பியூர் ப்ரீமியம் டிகே மட்டும்தான் நடக்கும், கன்சல்டேஷனில் மட்டும் தான் இருக்கும்.
ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகி இந்த 350க்கு மேலே சப்ஸ்டெயின் பண்ணும்போது ஒரு மினிமமாக எஸ்எல் வச்சுட்டு எகைன் பார்த்தீங்க அப்படின்னா 500 ஃபர்ஸ்ட் டார்கெட், 600 வந்து கால் ஆப்ஷன் சைடில் ஒரு மொமெண்டம் ட்ரேடை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் கேப் அப்லையோ கேப் டவுன்லையோ ஓப்பன் ஆகி இமீடியட்டாக சப்போர்ட் ஜோனுக்கு வந்துச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் சைட் பண்ணக்கூடாது. புட் ஆப்ஷன் சைடில் சப்போர்ட் எடுக்குதான்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணணும். 49,054 பிரேக் பண்ணி இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணும்போது புட் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் 48,812. இந்த இடத்துல தான் நீங்க புட் ஆப்ஷன் சைடு ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ரீசன்ட் லோ டு ரீசன்ட் டாப் ஃபிப்னாசி ட்ரா பண்ணீங்க அப்படின்னா 49,033 0.5 லெவலாக வருது. 49,812 0.618 லெவலாக வருது. அப்போது இந்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் எடுக்கிற பாயிண்ட். அதனால் இந்த லெவலில் வரும்போது புட் ஆப்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஒன்ஸ் ட்ரெண்டாக பேட்டர்ன் பேஸ் ஏதாச்சும் ஃபோக்கஸ் ஆச்சுன்னா பண்ணுங்கள். லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பியூர் கன்சால்டேஷன் செல் ஆன் ரைஸில் மார்க்கெட் எகைன் கன்சால்டேஷனில் இந்த ஜோனில் இருந்தாலும் கன்சால்டேஷன்லேருந்து எகைன் பிரேக் அவுட் ஆகி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆர் இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 49,050 டு 49,000 இந்த 50 பாயிண்ட்ஸ் கீழே பிரேக் ஆனால் தான் இந்த 200 பாயிண்ட்ஸ் ஒரு மொமெண்டம் ட்ரேட் புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணி கால் ஆப்ஷன் சைடில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பாருங்கள். இந்த மொமெண்டமுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இங்கே கால் ஆப்ஷன் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சப்போர்ட்லேருந்து போகும்போது கால் ஆப்ஷன் ட்ரேடில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இம்பார்ட்டன்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணும்போது புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் ட்ரேட் வெயிட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் புல்லிஷ் கேண்டில், அதில் பாதி லெவலில் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது. எகைன் இது ஒரு நெகட்டிவிட்டி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட என்ட்ரியும் இந்த லெவலில் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுற லெவலில் தான் இருக்கும், என்ட்ரி இருக்கும். இதுதான் மினிமம் ஸ்டாப் லாஸாக இருக்கும். புட் ஆப்ஷன் சைடில் தான் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. புட் ஆப்ஷன் சைடில் ப்ரீமியம் போயிருந்தால் பாசிபிலிட்டி இருந்திருக்கும். மார்க்கெட் கன்சல்டேஷனால் கால் ஆப்ஷன் சைடில் எகைன் ட்ரேட் எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி மார்க்கெட்டில் இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் வந்தோம்போது நம்மளுக்கு இன்டிமேட் கேண்டில் எதுவோ அந்த கேண்டிலோட ஹை மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அந்த கேண்டிலில் பாதி லெவலில் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஒரு மொமெண்டம் ட்ரேடை நம்ம கேட்ச் பண்ண முடியும். இன்கேஸ் நாளைக்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, மார்னிங் இப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த கேண்டிலோட பாதி சைஸ் இந்த 49,630 இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் இங்கே நம்மளோட என்ட்ரியாக இருக்கணும், இது நம்மளோட ஸ்டாப் லாஸாக இருக்கணும். நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட், நம்மளோட செகண்ட் டார்கெட், இந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் ஆகணும். இப்போதைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் வந்து கண்ணாபின்னான்னு ஸ்பைக் ஆகுது. ஸ்பைக் ஆகும்போது இப்போ என்ட்ரி எடுத்திங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். அதனால் வெயிட் பண்ணி ஒரு கேண்டிலோட பாதி சைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் சரி, பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் பாதி சைஸில் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மொமெண்டம் ட்ரேடை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணலாம். லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. 49,000 இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். மைனர் ரெசிஸ்டன்ஸாக 49,345, மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 49,600 வரைக்கும் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இங்கே தான் இருக்குது. 49,600க்கு மேலே ப்ரைஸ் ஒரு வேளை சப்ஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டினியூஸாக 49,900 வரைக்கும் போகும். ஏன்னா இது பிரேக் அவுட்டில் இன்பேலன்ஸும் ஃபால் ஆகும்போது இன்பேலன்ஸில் விழுந்திருக்கு. மார்க்கெட் கண்டிப்பாக இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா திருப்பி இந்த இடத்துல ட்ரேட் ஆகி தான் போகும். அதனால் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போதைக்கு ஃப்ரைடே ஆன லெவல்ஸ் கொடுத்துருக்கேன். ஃப்ரைடே இது இந்த 49,600 பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் 49,800 900 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் நியூ செட்டப் நான் ஐடென்டிஃபை பண்ணால் என்னோட டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.